வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் என்று கூட பார்க்காமல் செந்தில் பாலாஜியை கதவை பூட்டி உள்ளே தள்ளிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இன்று காலை 10:30 மணியளவில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போட வந்துள்ளார். அமைச்சர் என்ற தோரணையில் வந்துள்ள செந்தில் பாலாஜியே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதவை பூட்டிய வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நான் அமைச்சர், என்னுடைய உதவியாளர் என் கூட வருவார் என்று செந்தில் பாலாஜி கூறியபோது கூட நீதிமன்ற உத்தரவின்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி மட்டும் வாரத்திற்கு 2 முறை கையெழுத்து போட வேண்டும். அது அமைச்சராக இருந்தாலும், ஏன் செந்தில் பாலாஜி முதல்வர் பதவியை வகித்தாலும் கூட நீதிமன்ற உத்தரவை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இன்று எல்லோரும் நீதிமன்றத்திற்கு சமமானவர்கள் என்பதை செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்து பூட்டிய பிறகு தெரிந்துவிட்டது. அதற்கு பிறகு உதவியாளர் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அமைச்சர் என்ற மரியாதை கூட செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் கொடுக்க தவறிவிட்டீர்கள், இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று செந்தில் பாலாஜியின் உதவியாளர் தெரிவித்திருந்தார். இதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றம் கொடுத்த அறிக்கையை படித்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகளது உத்தரவை மீறி செயல்பட்டால் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வார் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் உதவியாளரிடம் தெரிவித்தவுடன் அமைதியாகிவிட்டார். உடனே செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்து அவரிடம் கையெழுத்து போட்ட பிறகு சில கேள்விகளும் கேட்டுள்ளனர். அதற்கு பிறகு செய்தியாளரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காமல் டாடா காட்டிவிட்டு சென்றுவிட்டார். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக கெத்தாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வருவார் என்று பலரும் நேற்று விமர்சனங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள், நீ ஒரு குற்றவாளிதான், நீதிமன்றத்தின் கீழ் நீ ஒரு கைதிதான், தியாகி கிடையாது என்பதை இன்று வெளியிட்டுவிட்டது. நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவானது. தவறு செய்தவர்கள் அனைவரும் தண்டனையை அடைய வேண்டும். இன்று சுதந்திரமாக செந்தில் பாலாஜி சுற்றலாம். நாளை விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று உறுதியாகிவிட்டால் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அவரை எம்எல்ஏ பதவியையும் பறித்துவிட்டு புழல் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, விசாரணையின் முடிவில் திமுகவின் பல அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்று கூறப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று நடந்து கொண்டது, உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.